திருவண்ணாமலை மகா தீபத்தின்போது மலையின் உள்ளே கேட்கும் சத்தத்தின் ரகசியம். திருவண்ணாமலை நடைபெறும் தீபத் திருவிழா தனித்தன்மை வாய்ந்தது. இதற்கு பல சிறப்புகள் உண்டு. இந்த தீபத்திற்கு கார்த்திகை விளக்கீடு, ஞான தீபம், சிவ ஜோதி, பரஞ்சுடர் என்ற பெயர்களும் உண்டு. தீபத்தை தரிசிப்பதால் ஏற்படும் நன்மைகள். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை நேரில் பார்த்தவர்களின் 21 தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும். திருவண்ணாமலையை பார்த்து நமசிவாய என்று சொன்னால் அந்த மந்திரத்தை 3 கோடி முறை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும். திருவண்ணாமலையின் உச்சியில் தீபம் ஏற்றப்படும்போது மலையின் உள்பகுதியில் ஒலி ஒன்றை கேட்டதாக ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள் கூறியுள்ளனர். திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் ஏற்றிய பிறகு அதை வணங்கி கிரிவலம் வந்தால் அந்த ஜோதியின் கதிர்கள் உடம்பில் பட்டு ஆன்ம பலம் அதிகரிக்கும். தீப திருநாளில் 5 முறை கிரிவலம் வர பாபங்களிலிருந்து முழு விமோசனம் கிடைக்கும். முற்றுப்புள்ளி. தீபம் ஏற்றப்படும்போது தீப மங்கள ஜோதி நமோ நம என்ற பாடலை பாட குடும்பத்தில் மங்களம் உண்டாகும். திருவண்ணாமலை கார்த்திகை தீபத்தை தரிசிக்க சித்தர்கள் வருகை தருவார்கள் என்பது நம்பிக்கை. அப்படி வரும் சித்தர்கள் மலை உச்சியில் தீபம் ஏற்றும் கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலத்தை சேர்த்து விடுவதாக சொல்கிறார்கள். இதனால் இது தீய சக்திகளை அழிக்கும். கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செய்பவர்க்கு 1000 அஸ்வமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். கார்த்திகை தீபத்தன்று சிவலிங்கம் முன் நெய் விளக்கேற்ற வாழ்க்கை பிரகாசமாகும். கார்த்திகை தீப காட்சியை பார்ப்பவர்களுக்கு சகல தானம் கொடுப்பதால் கிடைக்கும் புண்ணியம் கிட்டும். திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றும் சமயம் அங்கு இருந்து தரிசித்தால் குழந்தை பாக்கியம் கிட்டும். ஓம் நமசிவாய. வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.